இப்ப 2 குடும்பமே நம்ம இடையே இருக்காங்க. இது தீர்ப்பு சொல்ற இடம் இல்லங்க. ஆனா இவங்க 2 பேருமே இந்த பையன் எங்க பையன் தான் சொல்றதுக்கு என்னென்ன காரணங்கள் சொல்றாங்கன்றத கேட்டுட்டு இவங்க எடுக்கிற முடிவுக்கு நம்ம உதவி செய்வோம். இவ்ளோ நேரம் இவங்களோட நான் பேசினேமா. அவங்க தரப்புல தகுந்த ஆதாரங்கள் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? முதல்ல அவங்க தந்த எந்த ஆதாரமுமே கிடையாது மேடம். ஃபர்ஸ்ட் அவங்க கோர்ட்டு கொண்டாடும் போது ஒரே ஒரு ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் தான் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. அதுல குமரவேலுன்னு ஒரு பேர் இருந்தது. அதுதான் அவங்க சொன்ன ஒரே ஒரு எவிடன்ஸ் அவங்க கிட்ட இருந்தது. எங்க கிட்ட எல்லாமே இருந்து நாங்க காமிச்சோம். அதெல்லாம் காமிச்சு கூட இவங்க அராஜக முறையில அந்த பிள்ளைய கொண்டுட்டு போயிட்டாங்க. நாங்க இல்லாமையே. அராஜகம்லாம் நாங்க பண்ணல மேடம். இவங்க பண்ணதுனால அந்த ஊருக்காரு எங்க கிட்ட அமிச்சாங்க. நீங்க அங்க கூட போன் பண்ணி கூட கேட்டுங்க, இல்ல நேர் மூலியமா கூட கேட்டுங்க. எங்க புள்ளைய நாங்க தூக்கின்னு வரோங்க. நாங்க இப்ப அராஜக அவங்ககிட்ட பண்ணப்போம். உன் புள்ளியா இருந்தா உங்ககிட்ட விட்டுற போறோம். எங்க புள்ளியா இருந்தா நாங்க எங்களோட இட்டுன்னு வரோம். அந்த ஊருக்காரங்களே இட்டுன்னு வந்து விடக்குள்ள நான் ஏன் அராஜகமா போய் தூக்க முடியும்? நீயாவது அங்க அராஜகம்லாம் பண்ண வர்ற நேரத்துல கையை பிடிச்சிருக்க. அந்த ஊருக்காரங்களே பார்த்தாங்க. மேடம் ஓம்ல கொண்டு விட்டுருந்தாங்க மேடம் கோர்ட் மூலியமா. ஓம் எங்க இருக்குன்னு கூட எங்களுக்கு தெரியாது. இவங்க கொண்டு போய் விட்ட உடனே அந்த நைட்டே அந்த ஓமுக்கு போயிட்டாங்க. போய் அந்த ஓம்ல உள்ள அதிகாரியே இல்லையா, அவங்க மிஸ்ஸஸ் தான் இருந்திருக்காங்க. இவங்க போய் அந்த அம்மா, அந்த பொண்ணு சின்ன பொண்ணு மாதிரி இருக்கு, அவங்க கிட்ட இவங்க போய் நான் பிள்ளைங்களுக்கு பிரியாணி வாங்கி கொடுக்கணும், நீ வெளியே அனுப்பு பிள்ளை அப்படின்னு சொல்லி இவங்க அராஜகம் பண்ணியிருக்காங்க. அவங்க அவர் பாஸ்டர் கிடையாது. இவங்க பிரியாணி வாங்கி கொடுத்துட்டு அந்த நைட் அங்க இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பாஸ்டர் கேட்டிருக்காரு, நீங்க எப்படி இங்க வந்தீங்க, உங்களுக்கு யார் அட்ரஸ் கொடுத்தான்னா இவங்க வச்ச வக்கீல் அட்ரஸ் கொடுத்து அனுப்பியிருக்காரு. நாங்க வச்ச வக்கீல் எங்களுக்கு அட்ரஸ் கொடுக்கவே இல்லை. நாங்க மறுநாள் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கேட்டப்பறதான் எங்களுக்கு ஓமோட அட்ரஸ் எங்களுக்கு கிடைச்சிது. போய் இறங்கி உள்ள போனானே அவன் என்னதான் அம்மான்னு கட்டி பிடிச்சான். அப்புறம் அந்த அதிகாரி என்ன சொல்லிட்டாங்க, ஏமா யாரும் கிட்ட வராதிங்க, 2 பேரண்ட்ஸையும் நான் நிப்பாட்டுறேன், அவன் யார்கிட்ட வரானோ அவங்க நீங்க கூட்டிட்டு போங்க, இங்க சண்டை கிண்ட போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லி அதே மாதிரி என்னையும் இந்த அம்மாவையும் நிக்க வச்சுட்டு பிள்ளைய ரொம்ப தூரத்துல இருந்து அனுப்பி விட்டாங்க. அனுப்பி விட்டா அவன் நேரா அதாவது அவங்க அங்க நிக்கிறாங்க, நான் இங்க நிக்கிறேன். அவன் அந்த சைடு ஒன்னும் போகல. அவன் நேரா என்கிட்டதான் வந்தானே நான் கையை பிடிச்சேன். கிட்ட வரவன் தான் கையை பிடிச்சேன். இவங்க உடனே இல்ல நாங்க ஒத்துக்க மாட்டோம், அதெல்லாம் இல்ல தப்பு, இவங்கதான் கையை பிடிச்சி இழுத்தாங்க. நீங்க வாங்கினா சித்திலா கேளுங்க, நீங்க கூட கேளுங்க. என் பொண்ணு உக்காந்தால அவதான் இழுத்து, நான் என் தம்பி இழுத்துக்கினேன். சிவப்பா அவங்க நீ ஏன் வரக்குள்ளேயே இழுத்தனா அவங்கதான் தள்ளி விட்டாங்க. யாரும் அராஜகம்லாம் பண்ணல, பண்ணுதே அப்படின்ட்டு பிள்ளைய அவங்க விட மாட்டேன்னாங்க. அப்ப நாங்க கவுன்சிலர் எல்லாம் பெரிய பிரச்சனை ஆகி அங்கிருந்து இன்ஸ்பெக்டர் எல்லாம் வந்துட்டாங்க. அவங்க கேட்ட பிறகு இது தீராது, ஸ்டேஷன்ல கொண்டு விட்டுருங்க அப்படின்ட்டாங்க. அப்புறம் போலீஸ்காரர் ஒருத்தரா கூப்பிட்டு இவங்களையும் எங்களையும் தனித்தனியா கூப்பிட்டு விசாரணை பண்ணிட்டு இது ஒண்ணும் சரிப்பட்டு வராது. அப்ப அவங்களும் இவங்களை கேட்டாங்க, அவன் வயசுக்கு இந்த பையனை நீங்க சொல்றது தகுற மாதிரியே இல்லம்மா, அதனால நீங்க எல்லாம் போங்க, இந்த கேஸ் எங்க ஆரம்பிச்சுச்சோ நீங்க அங்கேயே போய் பாத்துக்குங்க, இங்கெல்லாம் யாருங்க அராஜகம் பண்ணாதீங்க, வெளியே போங்கன்னு சொல்லி எங்களை எல்லாருமே அனுப்பி விட்டாங்க. நாங்களும் வந்துட்டோம். இவங்க வந்தாங்களா வரலையா நாங்க பாக்கல. மறுநாள் நைட்டு 9 மணிக்கு எனக்கு அந்த அதிகாரி போன் பண்றாரு, உடனே புறட்டுவாங்க, 1 ஹவர்ல அவங்க வந்திருக்காங்க, நான் பிள்ளைய ஒப்படைக்கணும். எங்க ஊர் கவுன்சிலர் வச்சு அந்த கவுன்சிலர்கிட்ட பேசுறோம். அவங்க ஊர்ல இருந்து வரதுக்குள்ள நீங்க குழந்தைய கூட்டிட்டு போயிட்டீங்க. ஒரு நாள் சூடு போல அவங்க இருப்பா, லேட் பண்ணலாம், அவங்க வர நிக்கிறாங்க பாக்கலாம் பாரு. புள்ளைய நீ உங்க புள்ளதான் அது, உங்களதான் அவன் மாமான்னு கூப்பிடுறான், அக்கான்னு கூப்பிடுறான். நான் நம்பிக்கல இதை பாரு, என் வீட்டு அட்ரஸ் எந்த என் போன் நம்பரு, எதனா ப்ராப்ளம் தான் நீட்டா வாங்க சார் வீட்டாண்டு எல்லா நம்பரும் கொடுத்துட்டு நீட்டா வந்தேன். வந்தவொடனே ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி கேட்டேன். நான் எந்த ஸ்டேஷன் இவங்க இட்டுன்னு போய் ஆர்டர் பண்ணால அந்த ஸ்டேஷனுக்கு நம்பர் வச்சுக்கிறேன், இன்னும் அந்த நம்பரை போன் பண்ணி கேட்டேப்பா அது உங்க புள்ளதான் எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, நீ உங்க பிள்ளைய இட்டுன்னு போங்க, எந்த சம்பளம் என் மச்சான் என்கிட்ட இருக்கிறான், சந்தோஷமா எந்த இதுவும் இல்லை, நாளைக்கு கொண்டு வந்து அவங்க கிட்ட விடுன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் அவங்கிட்ட செத்தா வாரி கூத்துடுவேன், உயிரோட உன்னோண்டி கிட்ட கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல, அவனுக்கு என்ன சொத்துக்குதா சொகுங்குதா, இதான் நிலவாரி என்ன இருக்குதா, அவனுக்கு நான் தான் சொத்து, என் குடும்பத்துக்கே நான் தான் சொத்து, நான் தான் அவங்கள பாக்கணும், எங்க அம்மா போய் மீன் வித்தாதான் என் தம்பிங்களுக்கு சாப்பாடு, அப்படி இருக்கக்குள்ள நான் ஏன் அந்த புள்ளைய வச்சு அவங்க கிட்ட நான் வாரம் பண்ணி பேசி நான் இட்டுன்னு வந்துட்டேன். உனக்கு புள்ளன்ற முறையில நீங்க பாக்க வரீங்களா, வந்து பாத்துட்டு கூட போ, அதுக்குன்னு மேல கீழே வச்சு கையை வச்சு தள்ள கீழே தடுவிட்டு எல்லாம் போவாதீங்க. அதுவும் நான் சொல்லி விட்டுட்டேன். சண்டை போட்டேன்னு சொன்னேன், நேர்மையாவும் சொன்னேன். அங்கங்க போய் அனாவசியமா பேசுறது நீதான், நீ உன் புள்ளன்ற எந்த அத்தாச்சில உன் புள்ள
உன் புள்ள எங்க இருக்குதோ அங்க போய் நீ தேடு. என் கூட பிறந்தவன 9 பேருக்கு லாஸ்ட் அவன் பிறந்தவன. உன் புள்ள என்ன நாங்க எப்படி விடுவோம்? ஹாஸ்பிட்டல்ல வந்து இந்த பையன் 25, 26 வயசு தான் இருக்கும்னு சர்டிபிகேட் கிடையாது மேடம். 19ல இருந்து 20 வயசு வரைக்கும் இருக்குன்னு கொடுத்தாங்க. நாங்க 19 வயசு சொன்னோம். 26, 25ல இருந்து 26 ஜட்ஜிக்கிட்டே இருக்கு. ஜட்ஜிக்கிட்டே வந்து அந்த எல்லாம் போடுறாங்க, இந்த கேஸ போடுறாங்க, ஃபைல் பண்றாங்கல்ல, அந்த ஃபைல புக் பண்ணி வச்சுக்கிறாங்க. அவரு என்ன சொன்னார் ஜட்ஜி, 18 மேல இருந்து அவங்களுக்கு தான் புள்ள, 18, 19 இருந்தா கூட உங்களுக்கு புள்ள என்னாரு, 22 வயசு மேல இருக்குன்னு இருக்காருல இருந்து வந்துச்சு. அப்படியெல்லாம் அப்படிலாம் வரல. இல்ல நீங்க வரல, நீங்க 1000 சொல்லிக்க இருப்பா, நீங்க 1000 சொல்லிக்கங்க, எங்களுக்கு அதை பத்தி கவலை. எங்க தம்பிய நான் அனுப்ப மாட்டாங்க கூடலாம். நீங்க சொன்ன மரியாதைக்கு நாங்க இதனால என் உயிரே போனா கூட சரி, அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். கடைசியா வந்து ஒண்ணு உன் புள்ள தேவையா, நீ 10 பேர் எடுத்துக்கோ, நாங்க யாரும் வரல, எங்க அம்மா மட்டும் அனுப்புறேன். எங்கெல்லாம் எங்க அம்மா கூட நான் ஒண்டி வரேன், நாங்க யாரோட ஜாம் பஜார் மார்க்கெட்ல போலாம். நீ 10 பேர் இல்ல, நீ 50 பேர் கூட இட்டுன்னு நான் அதை பத்தி கவலைப்படல. நானும் எங்க அம்மா வரோம். இந்த புள்ள உண்ணாதுன்னா நான் அங்கேயே விட்டுறேன். அதே எங்க நகருக்கு கூட்டிட்டு வர சொல்லுங்க மேடம், எங்க ஊருக்கு கூட்டிட்டு வர சொல்லுங்க. எங்க ஊர்லயும் அதே மாதிரி சொல்லிட்டோம். நீங்க சொல்றதுக்கு நான் கட்டுப்பட்டுறேன். எனக்கு எந்த ஊரும் தெரியாதுங்க, எந்த ஊரும் எனக்கு தெரியாது. சரிம்மா, இதுக்கு வந்து டாக்டர் வந்து கடைசியா உங்க குழந்தைதான் அப்படின்றதுக்கு, குழந்தை இல்ல யாரோட, உங்க பொண்ணோ பையனோ இன்னாருடைய குழந்தைன்னு சொல்றதுக்கு ஒரு டெஸ்ட் இருக்கு இல்லையா, அத சஜஸ்ட் பண்ணிருக்காங்க. யாரு சொன்னாரு? ஜட்ஜ் சொன்னாரா? ஜட்ஜ்மெண்டே சொல்லிருக்காங்க. டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னாங்க. அதெல்லாம் எடுக்கல. அது எடுக்கல மேடம். இல்ல இல்ல போய் எடுத்து வயசு எவ்வளவுன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அது வேறம்மா, அது வேற. மரபணு சோதனைன்னு ஒண்ணு. நான் இனிமேல எந்த சோதனைக்கும் நான் அனுப்ப வேண்டிய ஆள் கிடையாது மேடம். யார் வீட்டு குழந்தைக்கு நீ வந்து என் குழந்தைய வந்து சும்மா குத்தி இதை நொந்து போய் வந்தது. இப்பயே 50,000 செலவு பண்ணி நான் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி நான் ட்ரீட்மெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். நீ சொல்றது ஒத்துக்கிறேன். அப்படி புள்ள எங்களுக்கு அவங்களுக்கு என்ன செய்யுங்க நீங்க, அதுக்கு வழி சொல்லுங்க. அப்படி புள்ள அவங்களுக்கு எங்களுக்கு வந்து எது வேணும் செய்யுங்க. இல்ல, இந்த டெஸ்டே வந்து எங்க தரப்புல நாங்க செலவை ஏத்துக்கிறோம். செலவு எடுத்துக்க மேடம். நீ சொல்றதை நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா இது வந்து தீராத ஒரு பிரச்சனையா இருக்கு இல்லையா மேடம். நான் ஒத்துக்கிறேன் மேடம், நீ சொல்றதை ஒத்துக்கிறேன். அதுக்கு ஆட்சி என்ன எடுப்பீங்க நீங்க? இல்ல, நீங்க கொஞ்சம் அவங்க தரப்பு, அவங்க இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு தாய் பாசத்தோட அவங்க ஏக்கத்துல இருக்காங்க, அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. உண்மை பொய்ன்றது ரெண்டாவது, சரிங்களா? எது உண்மை எது பொய் நம்ம யாரும் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டாம். அவங்க சொல்றதுக்கும் நீங்க சொல்றதுக்கும் ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்ப்போம். அதே மேடம், அந்த வயசு புள்ளிய நாங்க காப்பாற்ற வேண்டிய அவசியமே கிடையாது. இப்ப கூட கொண்டு வந்து விட்டுருவோம் உங்ககிட்ட. ரோட்ல நானும் எங்க அம்மா விட்டு பிச்சை கூட எடுத்து சாப்பிட சொல்லி என் தம்பிய காப்பாத்துறோம். அது பாரு கையெல்லாம் பாருங்க வெளியே போச்சுங்க தண்ணியில இருந்து. எந்த நேரமும் தண்ணியில மீன் வச்சு நிற்பாங்க. என் புள்ளிக்கு ஒரு நேரத்துலதான் எங்க அம்மாவுக்கு நான் 10 ரூபாய் கொடுத்து உதவுவேன். மத்த நேரம் நான் 10 ரூபாய் கொடுத்து உதவ மாட்டேன். நான் ஓப்பனாவே பேசுறேன். எங்க மார்க்கெட்ல வர எங்க அப்பா எல்லா புள்ளிங்களும் சின்னதுல இருந்து வளர்த்தாரு. எல்லாம் அவர்கிட்ட வளர்ந்த புள்ளிங்க தான். அதுங்க இப்ப ஆளாயி பெரிய பெரிய ஆம்பளை ஆகி அதுங்க மீன் வெட்டுதுங்க. ஹோட்டலுக்கு மீன் அங்க இங்க மீன் அவங்க கிட்ட போய் இவன் காசு வாங்கி சாப்பிடுவான். அது நான் இல்ல, நான் போய் சொல்ல மாட்டேன். இது உண்மை. நீ போய் பிச்சை எடுக்கிறான்லாம் சொன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். நீ கையோ காலமா புடிச்ச சொல்லு, நீ பிச்சை எடுத்தன்னு சொல்ற. என் தம்பியை பிச்சை எடுத்தா உனக்கு என்ன வந்தது? அது என்னோட இது. இவ்வளவு இதுவா இருக்கிற நான் ரீசெண்ட் ஆகிறனால என் தம்பி எனக்கு பிச்சை, எனக்கு அவமானம், என் புருஷனுக்கு அவமானம், எங்க அம்மாவுக்கு அவமானம் கிடையாது. இதுவே முதலும் கடைசியுமா நீங்க கன்சிடர் பண்ணி இந்த டெஸ்டுக்கு ஒத்துக்கோங்களேன். அந்த டெஸ்ட்ல வர ரிசல்ட் ஒரு தீர்வு வந்துரும் இல்லையா? அப்படி இல்ல மேடம், நீ இவ்வளவு வாக்குமூலம் நான் இவ்வளவு பணம் செலவு பண்ணி இவ்வளவு நடந்து இவ்வளவு போய் நடந்து எடுத்தாங்க மேடம். இவ்வளவு கஷ்டம் மேடம் கேஸ் போடுறதுக்கு ஹைகோர்ட்ல அங்க இருக்கிறவங்க என்ன சொன்னாங்க, வேணாம் போனா போட்டா அவ்வளவு இல்லாத. அதனால நான் ஹைகோர்ட்ல மேல கேஸ் போட்டு கிருஷ்ணால விட்டு வரணும் கஷ்டப்படுறாங்க. இன்னொரு புள்ளி எங்களுக்கு என்ன திட்டாங்க? உன் புள்ளியா இருந்தா நாங்க அப்படியே தூக்கி போட்டு நாங்க போய் வந்துட்டோமே, எங்களுக்கு என்ன அவசியம்? இல்ல அப்பம் சேர்த்துட்டாங்க என்ன பங்களாங்களா கூட் பங்களாங்க எங்கன்னா விட்டு வச்சுட்டு போயிருக்காங்க. அதனால நீ போட்டு வர. நீ கிட்னி வைக்கிறதுக்கு என் தம்பி நீ கூப்பிட்டு நான் எப்படி உன் கூட அனுப்புவேன்? அதெல்லாம் நான் அனுப்ப முடியாது மேடம். எந்த டெஸ்ட்டுக்கும் அனுப்ப மாட்டேன் மேடம். எங்க உன போக சொல்லு, அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன் மேடம். அதான் நான் பேசுவேன். வண்டியில வந்தா கூட எங்க ஊரு வந்து கேளு. பேசாம இருமா. எனக்கு இப்பதான் எனக்கு ரொம்ப கோவம் வருது. பேசாம இருமா. எந்த டெஸ்ட்டுக்கும் அனுப்ப மாட்டேன் மேடம். அவன் என் கூட பிறந்தவன்.
நான் அனுப்ப வேண்டிய இவன் கிட்னிக்கு கேட்கறதுக்கு நான் குட்ட அனுப்புவா. இப்ப ஓம்லயே பாருங்க கனகராஜ் சன் மணிகண்டன் தான் கொடுத்திருக்காங்களா ஒழிய இவங்க வீட்டுக்கார பேரை போட்டு இவங்க வீட்டுக்கார பேரை இவ்வளவு பேசுது இந்த அம்மா. இந்த அம்மா புருஷன் பேரு புள்ள பேரை போட்டு இது இன்னாரு புள்ள மேஜரு வெளியே விடுங்கன்னு சொல்லியிருந்தாங்கன்னா நீ இன்னைக்கு கேக்குறது நியாயம் இதே இடத்துல போயிடுவாங்க. அப்படி இல்ல, நீங்க நியாயமா சொல்லுங்கம்மா. கனகராஜ் சன் மணிகண்டன் மேஜர் அவனை ஃப்ரீயா விடுங்கன்னு தான் ஜட்ஜ்மெண்ட் எழுதிருக்கான். நீ 1000 வக்கீல் வச்சு வாதாடுன. நீ என்ன பார்த்து கிட்னி விக்கிறேன்னு கேக்குற? நீ அவ்வளவா இவனை விட்டதே நாங்க தப்பு. முதல்ல நான் ரவுடித்தனம் பண்ண முடியாது. நான் வந்து நல்ல ஃபேமிலில இருக்கனால இருக்கிறேன் இன்னைக்கு வரைக்கும். நீ உன் புருஷன் பேரை போட்டு உங்க அம்மா பேரை போட்டு கற்பகம் இந்த அம்மா வீட்டு புள்ளதான் இது மேஜரு ஃப்ரீயா விடுங்கன்னு சொல்லி உன் பிள்ளைய நான் கூட்டிட்டு வந்தேன்னா உன் செருப்பு கை தேடி வாங்கிட்டு நான் போறேன். என் புருஷன் பேரை போட்டு என் பிள்ளைய பேரை போட்டுதான் உன்னை மேஜரு அவனை ஃப்ரீயா விடுங்கன்னு கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சந்தேகம் அந்த தீர்ப்பை கேளுங்க. அதுல இல்ல அப்படின்னா நீங்க சொல்றதுக்கு நான் அடங்கி போயிடுறேன். பாருங்க, ஆவேசப்படாதீங்க. இங்க பாருங்க, சொன்னேன்னு சொல்றேன் இல்ல, அதான் ஜட்ஜி கிட்ட போய் வாங்கி வா.